என் பேர் கீர்த்திஸ். நந்தம்பாக்கம் ஆர்மி குவார்டர்ஸ்ல ஆர்மியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். நான் ரெகுலராக மராத்தான் ஓடிக்கிட்டு தான் இருக்குது. என்னோட 12வது மராத்தானு. இந்த மராத்தானோட என்ன இதுன்னுச்சிங்க, அதே போதை இல்லாத தமிழகத்தை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக முதல்வர் விஜயோட ஆணைக்கிணங்க இந்த மராத்தான் நடத்திருக்காங்க. மிக சிறப்பாக நடத்திருக்காங்க. இதனால என்ன வருதுன்னா, பொதுமக்களுக்கு என்ன தெரியணும்னா, பொதுமக்கள் இந்த புதிய இளைய தலைமுறை என்னன்னா போதை பழக்கத்தை சுத்தமா விடணும். மராத்தான் ஓட்டத்தில் அவங்களோட கான்சன்ட்ரேஷனை, உடல் பயிற்சியில் கான்சன்ட்ரேஷனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விழிப்புணர்வு மராத்தான் எல்லாருக்குமே ஒரு நல்லதா பயனுள்ளதா இருக்கு. இதனால இதை பார்த்துட்டு அதாவது ட்ரக் ஃப்ரீ சொசைட்டியை அதாவது இளைய தலைமுறைகள் உருவாக்கணுங்கிறதுக்காக தான் இந்த விழிப்புணர்வு மராத்தான். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. இன்னொன்று இதை ஏற்பாடு செஞ்ச தமிழக முதல்வர் அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதேமாரி விளையாட்டுத்துறை அமைச்சர் ஆதவ அர்ஜுனா அவங்களும் மிக சிறப்பாக இதை ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கும் என்னோட மனதார பாராட்டி தெரிவிச்சுக்கிறேன். ஓகே சார். அது நல்லா இருந்தது. ஆனா நாங்களே எதிர்பார்க்கல அவர் ஓடுவார்னு சொல்லிட்டு. ஆனா அவரோட பிசிக்கல் ஃபிட்னஸ் பாக்குறப்ப எங்களுக்கே ஒரு ஆச்சரியமா இருக்கு, ஒரு வியப்பா இருக்கு. நாங்க என்ன நினைச்சோன்னா, அது ஆரம்பிச்சு வச்சுட்டு தொடங்கி வச்சுட்டு போயிடுவாரு அப்படின்னு நினைச்சோம். அவர் எங்களோட சேர்ந்து ஓடி வந்தது ரொம்ப ஒரு வியப்பா இருந்தது. அவரோட பிசிக்கலை பாக்குறப்ப எங்களுக்கு இன்னும் ஒரு உத்வேகமா இருக்கு. ஒரு முதல்வரே எங்களோட சேர்ந்து ஓடி இருக்காரு அப்படின்னு நினைக்கிறப்ப, அது இளைஞருக்கு பாக்குறப்ப அவங்களுக்கு ஒரு இளைய தலைமுறைகளுக்கும் ஒரு உத்வேகமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். சார், என் பேர் பிரபாகரன். சென்னை மேடவாக்கத்துலேருந்து வரேன். இது எனக்கு 5வது மராத்தானு. பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஸ்டாப் ட்ரக்ஸ் என்ற தலைப்பில் இன்னைக்கு கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா போதைக்கு ஒன்றான நடவடிக்கை தீவிரமாக எடுத்து வர சூழ்நிலையில் இன்றைக்கு தமிழக அரசு சிறப்பான ஒரு முன்னேற்பாடு எடுத்திருக்கு. அதுவும் இல்லாமல் இன்னைக்கு சிறப்பாக என்ன பண்ணீங்கன்னா, சார் இன்னைக்கு முதலமைச்சர் நம்மளோட ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் ஓடினாப்புல. அது ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருந்துச்சு. இன்றைய நாள் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இதே மாதிரி மேலும் மேலும் நடத்தி நம்மளுக்கு ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும்னு நான் விரும்புகிறேன். ட்ரக்ஸ் அதாவது தனி மனிதன் ஒரு விழிப்புணர்வோடு அவனா திருந்தினா இந்த நாட்டை நம்ம திருத்த முடியும். அதனால நம்ம ஒவ்வொருத்தரும் ஒரு கொள்கையோட ஸ்டாப் ட்ரக்ஸை இன்னிலிருந்து கடைபிடிச்சு நம்ம வாழணும்னு நம்ம கண்டுக்கிட்டேன். டாக்டர் கருணாநிதி. ஐ எம் சுகர் டாக்டருங்க. இந்த நீ கவர்மெண்டோட நீ இனிஷியேட்டிவ் இஸ் ஒண்டர்ஃபுல் ஈவென்ட். ஏன்னா சீஃப் மினிஸ்டரே பார்ட்டிசிபேட் பண்றது இட்ஸ் எக்ஸாம்பிள் ஃபார் ஆல் அதர் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் டு லீட் த ரைட் வே, லீட் கைண்ட்லி லைட் அப்படின்னு சொல்லுவோம். அவரே வந்தது நல்லதுதான். ரெண்டாவது 90% யங்கர் ஜெனரேஷன் தான். மோஸ்ட்லி காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் யங் எப்பீஸ் சொல்லுவோம், யங் ப்ரொஃபஷனல்ஸ். அப்படிதான் இந்த ட்ரக் அடிக்ஷன் இருக்கிறதுலே மோசமான அடிக்ஷன். இன்னைக்கு there are number of other addiction. Even alcohol is an addiction, nicotine is addiction, mobile phone addiction. இந்த அடிக்ஷனை கிரைமா பார்க்காம கவர்மெண்ட் இதை ஒரு டிசீஸ், இதை சைக்காலஜிக்கலா டீல் பண்ணணும். இதுக்கு ரீஹாபிலிட்டேஷன் சென்டர்ஸ் ரொம்ப இது பண்ணணும். அப்படின்னா நம்ம இந்த அவேர்னஸ் பீப்புள் கேன் கம் அண்ட் சீக் ஹெல்ப். அதர்வைஸ் இன்னைக்கு கிரைமும் இந்த ட்ரக் அபியூஸும் வெரி இன்டர்லி செக்ஸ், வயலன்ஸ், கிரைம் இதெல்லாம் சேர்ந்துதான் இருக்கு. இன்னைக்கு பிரிசனுக்கு போனீங்க அப்படின்னா மோஸ்ட் பாப்புலர் 50%, மோர் தென் 50% ட்ரக் ரிலேட்டட் அடிக்ஷன் தான், அடிக்டட் பீப்புள் தான் அங்க இருக்கிறாங்க. ஏன்னா அவங்களே ரீஹாபிலேட் பண்ணலாம். இதை பிரிவென்ட் பண்ணணும் அப்படின்னா ட்ரக் இன்புட் எப்படி யங்கர் ஜெனரேஷனுக்கு ஒரு பக்கம் அவேர்னஸ் கொண்டு வர்றோமோ, அதே மாதிரி அந்த கேங்ஸ்டர்ஸ் இருக்காங்க, அதாவது என்ன சொல்றது, ஷார்க்ஸ், அவங்களெல்லாம் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். அதுக்கு இன்டர்போல் அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. நம்ம சிபிஐ, என்ஐஏ எல்லாம் இருக்கு. அவங்க கூட எல்லாம் சேர்ந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் நமக்கே கோஸ்டல் போலீஸ் எல்லாம் இருக்குது. ஸ்ரீலங்கா அங்க இருந்தெல்லாம் ட்ரக்ஸ் வருதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அதனால நம்ம வி ஷுட் பி வெரி விஜிலன்ட். யங்கர் ஜெனரேஷனுக்கு அவேர்னஸ் கொண்டு வரணும். அப்படின்னு தான் தமிழ்நாடு ரொம்ப நல்லா இருக்கும். இதுக்கு நல்ல எக்ஸாம்பிள் அப்படின்னா பஞ்சாப், ஒன் ஆஃப் தி ரிச்சஸ்ட் ஸ்டேட், பிரெட் பாஸ்கெட் ஆஃப் இந்தியான்னு சொல்லுவோம். அங்க அந்த பார்டர்ல இருக்கிறதுனால ட்ரக்ஸ் அந்த சொசைட்டியே அழிச்சிட்டு தமிழ்நாடு அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அகைன் அண்ட் அகைன் வி விஷ் த கவர்மெண்ட் வெரி வெல். இந்த மாதிரி ஃபங்க்ஷன் அடிக்கடி கண்டக்ட் பண்ணுங்க. ரெண்டாவது இதே ஒரு லைஃப் ஸ்டைல். ஏன்னா இந்த மாதிரி அடிக்கடி எல்லா இடத்துலயும் நடக்கணும். அதுக்கு வாக்கிங் லேன் கொண்டு வரலாம். சைக்கிளிங் அதாவது பெடஸ்ட்ரியன் பாத்வேல எல்லாரும் நடக்கணும், சைக்கிளிங் பண்ணணும். இது நாட் ஓன்லி மென், விமனுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னா அவங்களுக்கு ஆஸ்டியோபோரோசிஸ் வரும், டிப்ரெஷன்லாம் வர்றதா இருக்கனால இந்த வாக்கிங் ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த கவர்மெண்ட்டுக்கு வி விஷ் ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ் ஃபார் பார்லிமெண்ட்.